மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு திருக்குறளை கேட்குறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைய திருக்குறள் இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்துலேருந்து எடுத்திருக்கேன். அது இடுக்கண் அழியாமை அப்படின்னு சொன்னால், இடுக்கண்னா துன்பம். துன்பம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். பார்க்கலாமா குறளை? பாருங்கள், 625வது குறள். திருக்குறள் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். மறுபடியும் வாசிக்கிறேன். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு துன்பம் வரும்பொழுது சில சமயங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே தொடர்ந்து துன்பம் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஒருத்தர் அழ ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ண, துன்பம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, ஒருவனுக்கு பின் ஒன்றாக ஒன்றனுக்கு பின் ஒன்றாக தொடர்ந்து துன்பம் வந்தாலும், தொடர்ந்து துன்பத்துக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம் தளரக்கூடாது. மனம் தளர்ந்து விடால் அந்த துன்பம் நம்மளை வருத்தும் சொல்லுவாங்க. அதான் துன்பம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், மனம் தளராமல் வந்த அவ்வகை துன்பம் துன்பப்பட்டு விடும் சொல்கிறார். அந்த வருகின்ற துன்பமானது நமக்கு பெரிதாக தெரியாது. ஏன்னா நான் துன்பம் வரும்போது துவளாமல் இருக்கணும், அதுதான் மெயின் அங்கே. அப்போது அந்த துன்பம் பெரிதாக நம்ம வருந்த மாட்டோம் என்ற கருத்தை வள்ளுவர் சொல்கிறார். இப்போது வாழ்க்கையில் ஒருவருக்கு துன்பத்துக்கு மேலே துன்பம் வந்தால் மனம் தளராமல் இருப்பது தான் நல்லது என்ற கருத்தை இந்த குறளின் மூலமாக வள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார். இப்போது குழந்தைகளாக மாணவ செல்வங்கள் உங்களுக்கும் மனம் தளரக்கூடாது. எந்த செயல்களாக இருந்தாலும் மனம் தளராமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம மனம் தளரக்கூடாது, துன்பம் வந்தாலும் மனம் தளரக்கூடாது என்ற கருத்தை இந்த குறளின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். நன்றி.